இது வரைக்கும் ரீ ரிலீஸ்ல எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு படம்? இல்லை இதுதான் என்ன எல்லாரும் கேட்பறது என்ன எவ்வளோ கலெக்ட் பண்ணிருக்காங்க எங்களுக்கே தெரியாது. இப்போ ஓடி முடிச்ச இப்போ நான் இந்த த்ரூ மீடியம்னு சொல்லணும் மல்டிப்ளெக்ஸ் வந்து ரொம்ப மோசமாக என்னன்னா 70% அவங்க வேணும் 30% தான் கொடுக்குறேன்றாங்க. புது படமாக இருந்தாலும் பழைய படம் இருந்தாலும் எல்லாம் ஒன்று தானே. இப்போ வந்து அவங்க பில்டிங்கை பார்த்து ஒன்றும் வரல இல்லை கண்டென்ட் பார்த்து ஹீரோ பார்த்து தானே வராங்க. படம் ஹவுஸ்ஃபுல் ஆகலை 50% ஆச்சுன்னா அப்போ நீங்கள் 70% எடுத்துக்கலாம், ஓகே நியாயம் தான். சண்டை போட்டால் 40% வரன்றாங்க. அப்போது மொத்தம் அவங்களுக்கு கேன்டீனில் இன்கம் இருக்குது, கலெக்ஷனில் போகுது, இவ்வளோ கண்டென்ட் பண்ணி பேருக்கு சைனாவில் படம் ரிலீஸ் பண்ண இத்தனை மில்லியன் பண்ணான்னு வரும். கடைசியில் பார்த்தா டேக்ஸு போய் ரெவென்யூ வரும்போது ஃபைனலாக சார்ஜஸ் இவங்களுக்கு போய் அந்த மாதிரி தான் வரும். ஓடி முடிச்ச பிறகு தான் என்ன கலெக்ஷன் என்னன்னு ஃபைனலாக தெரியும். பட் ஆல் டைம் ரெக்கார்டு ரீ-ரிலீஸில் அதுதான் இந்த ஹீரோ ஃபேன்ஸ் ஃபஸ்ட்டு டே வந்து குதிப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, அதுக்கப்புறம் நார்மலாக போகும். ஆனால் இன்றைக்கும் ஃபஸ்ட்டு டே மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க தியேட்டரில். அதே ஆச்சரியமாக இருக்குது.